உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஏன் வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ஏன் நடத்த மாட்டேங்கிறாங்க? தொடர்ந்து ராகுல் காந்தி பிரஸ் மீட் வச்சு இந்த மாதிரி ஓட் சோரி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்பாவது உங்களுக்கு கோபமும் ரோஷமும் வந்திருக்கணும். பொதுமக்களுக்கு அது வரலன்னா அவனுக்கு தைரியம் வரத்தானே செய்யும். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தானே இது வந்து சரி செய்யணும். இன்னைக்கு லாஸ்ட் ரிசார்ட்டா எல்லாரும் வந்து உச்ச நீதிமன்றத்தை தானே பாக்குறாங்க. எங்கேயோ இருக்கிற பிரேசிலியன் மாடலோட போட்டோ நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இது சென்ட்ரலைஸ்டா நடக்கிற பூத் லெவல்ல நடக்கக்கூடிய குளறுபடி இல்ல, இது சென்ட்ரலைஸ்டா உட்கார்ந்து எங்கேயோ நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிரான ஏதாவது ஒரு வழக்கு இருந்ததுன்னா அது ஏன் பெஞ்சுக்கு வராம பாத்துக்கிறாங்க, இரவோடு இரவாக அதுக்கு வந்து இவங்க அப்பீல் ஃபைல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி வச்சிருக்கிறாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வச்சிருக்கிறாரு. நீங்க இப்ப அவன் 2 நாள் லீவை போட்டுட்டு இங்க உட்கார்ந்தானா அந்த 2 நாள் வருமானத்தை நீங்க கொடுப்பீங்களா? தேர்தல் கமிஷன் கொடுக்குமா? ஒன்றிய அரசு கொடுக்குமா? அதை விட்டுட்டு நீ மொத்தமா கோடு அழினா ஆரம்பத்துல இருந்து பரோட்டா சாப்பிடுறேன்னு சொல்ற கதையா தானே இருக்குது. நீ ஓட்டுரிமை இருந்தா தானே நீ என்ன கேள்வி கேட்ப, நீ ஓட்டுரிமை இருந்தா தானே நீ என்ன மாற்ற முடியும். ஓட்டுரிமையே இல்லைன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்துல 1 man equal to 1 vote, 1 vote equal to 1 value. எலக்ட்ரலி எல்லாருடைய ஓட்டுக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான். அந்த வேல்யூ நமக்கு இருக்கிறதுனால தான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீ வீட்டு வாசலை தேடி வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 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 உரிமை உனக்கு இல்லைன்னு தெரிஞ்சா இங்க இருக்கிற எவனாவது ஒரு அரசியல்வாதி உங்களை மதிப்பானா? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள். அவங்க சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர். வணக்கம் மேம். இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு புதுசாக வந்து தேர்தல் ஆணையம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் எல்லா வாக்காளர்களுக்கும் வீடு வீடாக இதை கொடுக்குறாங்க. எஸ்ஐஆர்னா என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு வாக்காளர் திருத்தல் பட்டியலை வந்து திருத்தறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஒரு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. ரிவிஷன் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா படிச்சிட்டியா, ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் சீர் செய்யறது இல்லை கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ரிவிஷன் அப்படிங்கும் பொழுது வருஷம் நிறைய பேர் இறந்து போவாங்க. நிறைய பேர் 18 வயசை பூர்த்தி பண்ணி எலெக்ட் பண்ணுற அந்த ஏஜை வந்து அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த அந்த வாக்காளர்களை சேர்க்கறதும் இறந்து போன வாக்காளர்களை நீக்கிறதும் இல்லை டூப்ளிகேட் ஓட்டிங் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து இடம் மாறி போயிருப்பாங்க, மாற்றலாகி வேற எங்கேயாவது போய் அங்கே வந்து அவங்க ஓட்டர் ஐடிக்கும் இதுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அட்ரஸ் மாறி போயிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் சரி செய்யறதும் தான். இதை வந்து வருஷம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு வருடத்தின் முதல் மாதங்களில் ஜனவரி பிப்ரவரி வாக்கில் வந்து இதை செய்வாங்க. அப்படி ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் தமிழ்நாட்டிலையும் ஜனவரி 2025 செய்யப்பட்டிருக்கு. அது மூலமாக தான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6,36,00,000 சொச்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எதற்கு இப்போ ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு தேவை என்ன? இப்போ முதல்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து பீகார்ல ஆரம்பிக்கிறாங்க. பீகார்ல சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் ஸ்டேட்டு பீகாரு. ஸோ மற்ற நாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்து ஊடுருவிட்டாங்க. அதனால நிறைய பேர் வந்து இங்கே வந்து போலி வாக்காளர்களாக சேர்ந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பீகார் போன்ற மாநிலத்திலிருந்து நிறைய புலம்பெயர் தொழிலாளர்கள் நிறைய பேர் வந்து வேற மாநிலங்களை போய் செட்டில் ஆயிட்டாங்க, வருஷக்கணக்காக அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க அங்கே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை செய்கிறோம் அப்படின்னு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் காலங்காலமாக நடக்குதானா? நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கூட 2002 பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்தல் நெருக்கத்துல தேர்தலுக்கு ஒரு 4 மாசம் 5 மாசம் முன்னால ஒரு அவசர கதியில எப்பவுமே பண்ண மாட்டாங்க. அதை வந்து ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அதை ப்ராப்பரா பண்ணணும். அப்பதான் அது எஃபெக்டிவா இருக்கும். இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டுல யாருமே சொல்லல. இப்ப ஏன் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்கறோம். இப்ப எனக்கு கேள்வி என்ன வருதுன்னா, தமிழ்நாட்டுல 6 கோடிக்கு மேல மக்கள் இருக்காங்க. இப்போ ரொம்ப ஷார்ட் டைம் எலெக்ஷன் வந்து இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் நம்ம எலெக்ஷனை ரீச் பண்ண போகிறோம். இந்த இவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து 6 கோடி மக்களையும் நம்மளால் வந்து கரெக்டாக ரிவைஸ் பண்ணிட முடியுமா? ஒன்று. இன்னொன்று, பீகாரில் நீங்கள் பீகார்னு சொன்னதுனால
3 லட்சம் பேர் வந்து இஸ்லாமியர்கள்னு ஒரு தகவல் சொல்லுது, எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்குள்ள ஏதாவது ஒரு இன்டென்ஷனோட தான் இந்த விஷயங்களை வந்து பண்றாங்களா? எலெக்ஷன் கமிஷன் அப்படி பண்ண முடியுமா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை விட சைலண்ட் இன்விசிபிள் ரிக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதைத்தான் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாஜகவுடைய ஒரு ஊதுகுழலாக மாறி அவங்க வந்து பார்ட்னர்ஸ் இன் கிரைமாக இதில் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வெளிப்படையாக இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டை ஃபர்ஸ்ட் விட்டுருவோம். நம்ம பீகாரை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பீகாரில் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் ஊடுருவிட்டாங்க, இவங்க வந்து போலி ஆதார் அட்டைகள் வாங்கி வச்சிருக்கிறாங்க, போலி ஓட்டர் ஐடி வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே சொன்னாங்க. இப்போ ஆதார் அட்டை இஷ்யூ பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தானா ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. UIDAI அப்படிங்கிற ஒன்றிய அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய துறை தான் ஆதார் அட்டைகள் இஷ்யூ பண்ணுது. RTI மூலமாக கேட்கும் பொழுது எவ்வளோ ஃபாரின் நேஷனல்ஸ் இங்கே ஆதார் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வெறும் 11,272 பேர் தான் ஆதார் அட்டை வாங்கியிருக்கிறாங்க ஃபாரின் நேஷனல்ஸ். ஓகே, ஸோ விச் இஸ் ஜஸ்ட் அபவுட் 0.0007% ஆஃப் த என்டையர் இந்தியன் பாப்புலேஷன். அப்போ இதை வச்சு வந்து அவங்க வந்து போலிகள் பண்றாங்க, இல்ல அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமா இருக்கு. இப்ப ஆதார் கார்டு போலியா அப்படிங்கறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா உங்க பயோமெட்ரிக்ஸ் அதுல ரெக்கார்ட் பண்றாங்க ஆதார் கார்டுல. ஸோ ஒரு நபருடைய ஆதார் கார்டு உண்மையா போலியா அப்படிங்கிறத அதை கிராஸ் செக் பண்ணாலே உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஈஸி மெத்தட் இருக்கும்போது மோடி, அமித்ஷா போன்றவர்கள் மேடையா ஏறி பாருங்க, பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டவர் இங்க ஊடுருவிட்டாங்க, இங்க ஊடுருவி இங்க போலி ஆதார் அட்டையெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் ஆதார் அட்டையை ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பா நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமான விஷயம். இன்னைக்கு 147 கோடி மக்கள்ல 11,000 பேர் தான் வெளிநாட்டுகள்ல இருந்து வந்தவங்க ஆதார் கார்டு வச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்க ஆதார் கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாம் இந்தியர்கள் தானே. அப்ப இந்தியர்களுடைய ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பா ஏன் அதை நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்டோன்னே வேண்டா வெறுப்பா சரி ஆதார் கார்டை ஒரு ப்ரூஃபா நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனா ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பா அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணம் சொன்னாங்க. அப்ப இதனாலதான் மம்தா பானர்ஜி இல்ல டாக்டர் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் வந்து சொல்றாங்க, இது உங்களுடைய வாக்குரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, உங்களுடைய குடியுரிமையே வந்து இவங்க பாதிக்கிறாங்க, பின் வழியா வந்து NRCயை வந்து அமல்படுத்துறதுக்காக இவங்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ இதே நடைமுறைய தமிழ்நாட்டில் இப்போ பீகார்ல வந்து இவங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்தது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டும் என்ன காரணங்களோ என்னமோ தெரியல, முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை வந்து நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா நாங்க இதை ரத்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி இறந்து போனவங்கன்னா சொன்னவங்களை வந்து கூட்டிட்டு போய் அவங்களோட டீ சாப்பிட்டு அதையும் நிரூபிச்சிட்டாரு. ஆனாலும் அந்த ப்ராசஸை வந்து சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணல, கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்படி முதல்ல இந்த ஒரு மாசம் அந்த முகவர்களுக்கெல்லாம் அந்த பட்டியலெல்லாம் கொடுத்து அனுப்பி எல்லார்கிட்டையும் ஃபில் பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோடு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 65 வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போனியா கணக்கு காட்டியிருக்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபார்ம்ஸை சரியா ஃபில்அப் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களை கழிச்சு கட்டியிருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர். இதுல நிறைய பேர் வந்து திரும்ப போய் முறையிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் துணை நின்று அவங்களுக்காக பேசி சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸை ஃபைல் பண்ணி அவங்களுக்காக போராடி இந்த 65 லட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேரை சேர்த்துட்டாங்க. ஆனா இன்னும் 35 லட்சம் பேர் பீகார்ல விடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 35 லட்சம் ஒரு பெரிய நம்பர் இல்லையா? இதுலயும் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள், பெண்கள், பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் விடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான பிராக்டிக்கல் ரீசனையும் நீங்க பார்க்கணும். இப்ப பெண்கள் வந்து கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு. பெண்கள் வந்து அதிகமாக பீகார் போன்ற ஒரு பின்தங்கிய மாநிலம், ஒரு கல்வி கட்டமைப்பு, சுகாதார கட்டமைப்பெல்லாம் இல்லாத மாநிலம், சமூக ரீதியாக பின்தங்கிய மாநிலம்ல பெண்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியில வர்றதே ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம வாக்குரிமை பழிக்கப்படுதே அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸை வந்து உணர மாட்டேங்கிறாங்க. சிறுபான்மையினர் வந்து ஒரு கோரிக்கையோடு போனாங்கன்னா பாஜக அரசு எப்படி நடத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2 நாள் முன்னால நடந்த ஒரு பேட்டியில கூட அமித்ஷா கிட்ட ஒரு நெறியாளர் கேட்கிறாங்க, ரொம்ப வெளிப்படையா கேட்கிறாங்க, நீங்க வந்து பீகார்ல ஒரு முஸ்லிம் கேண்டிடேட்டை கூட நிறுத்தலையே ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப தெனாவட்டா அவர் பதில் சொல்றாரு. ஏன் நிறுத்தணும், நீங்க என்ன எங்களுக்கு வாக்கா போடுறீங்க,
யார் ஜெயிப்பாங்களோ அவங்கள தானே நாங்கள் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு அரசு கிட்ட சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் போய் இப்படி ஒரு கோரிக்கையை வச்சா அவங்க எப்படி நடத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது தெரியும். டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். நீங்க வந்து ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ள எத்தனை பேர் போய் வந்து கோரிக்கை கொடுக்க முடியும்? பீகார்ல இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கில் வெளியேறி தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல வந்து இங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அப்போ இந்த ஒரு எஸ்ஐஆருக்காக இங்க ஒரு வாரம் 10 நாள் அவங்களுடைய வாழ்வாதாரம் வருமானத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்க அங்க போய் உட்கார்ந்துருக்க முடியுமா? அப்ப எத்தனை வாக்காளர்களை தெரிஞ்சே இவங்க வந்து அந்த பட்டியல்ல இருந்து நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சரி, பீகார்ல நீங்க இந்த காரணத்தை சொல்லி தானே நடைமுறைப்படுத்தினீங்க, வெளியில இருந்து ஊடுருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி. இப்ப அந்த காரணம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. எத்தனை பேர் வெளிநாட்டுல இருந்து ஊடுருவினாங்க, இந்த மாதிரி ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற தரவுகளை கேட்டா எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க மறுக்குது. அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்த நம்பர்ஸ் அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இது சட்டப்படி குற்றம் இல்லையா? ஒரு ஒரு நாட்டுல ஒரு பிரஜைக்கு இந்த மாதிரியான அடிப்படை உரிமை இருக்கு இல்லையா? நம்ம யாரு? குற்றம் தான். ஆனா இதை வந்து கேள்வி கேட்க வேண்டியது யாரு? இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தானே இது வந்து சரி செய்யணும். இன்னைக்கு லாஸ்ட் ரிசார்ட்டா எல்லாரும் வந்து உச்ச நீதிமன்றத்தை தானே பாக்குறாங்க. அப்போ உச்ச நீதிமன்றத்துல போய் கோரிக்கை விட்டாலும் அவங்க அதை உட்காந்துட்டு அது மேல உட்காந்து தூங்கிட்டு தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டாங்க. இப்ப இது என்னன்னா, ஒன் ட்ரெஸ் வில் நாட் ஃபிட். இப்ப நான் போடுற துணி உங்களுக்கு செட் ஆகுமா? செட் ஆகாது. அதே மாதிரி பீகார்ல நடத்தக்கூடிய எஸ்ஐஆர் ப்ரொசீஜர் தமிழ்நாடுக்கு செட் ஆகுமா? தமிழ்நாடுடைய டெமோகிராஃபி வேற, தமிழ்நாடு பார்டர் ஸ்டேட் கிடையாது. இங்க வந்து நிறைய பேர் ஊடுருவி வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை நீங்க எடுக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இங்க இன்ஃபேக்ட் இன்னும் கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் நல்ல கட்டமைப்பு வச்சிருக்காங்க. அப்படியே இருக்கும் பொழுதே இப்ப நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க, டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும்னாங்க. ஆரம்பிச்சு 2 நாள் ஆகுது, இன்னும் பல பேருக்கு அந்த படிவம் போய் சேரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு காலையில இப்ப மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல திருநெல்வேலியில நிறைய பேர் வந்து பொதுமக்கள் வந்து இன்னைக்கு இன்னும் எரிச்சல் அடைகிறாங்க. ஏற்கனவே பாஜக மேல எல்லாரும் செம்ம கடுப்புல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இயல்பாகவே பாஜகவுடைய அரசியல் ஒவ்வாத அரசியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கான உரிமைகளை வந்து இவனுங்க வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு ஆன் டாப் ஆஃப் ஆல் திஸ் இன்னைக்கு நீங்க எஸ்ஐஆர்னு கொண்டு வந்து இந்த பொதுமக்களை வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணுதான் நீங்க வந்து சாதிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இப்ப நியூஸ்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பார்த்தேன், மக்கள் புலம்புறாங்க. இந்த படிவத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, இதுல எப்படி ஃபில்அப் பண்ணணும், என்ன ஃபில்அப் பண்ணணும், எதுவுமே எங்களுக்கு தெளிவா தெரியல. என்னதான் அவங்க ஹெல்ப் பண்ணாலும் இதை 4 நாளுக்குள்ள ஃபில்அப் பண்ணி கொடுங்கிறாங்க. இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் ஏழை எளிய மக்கள், வசதியானவங்களை விட்டுருங்கம்மா. 1 நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்லைன்ல போய் இதை சர்ச் பண்ணி ஒரு படித்த மக்கள் அவங்க போய் சர்ச் பண்ண முடியும், என்ன பண்ணணும்னு தெரியும். படிக்காத பாமர மக்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. 2 மாசத்துல கடுமையான மழை வரப்போகுது தமிழ்நாட்டுல. மழை சீசன். இந்த மழை சீசன்ல வெறும் 63,000 இந்த பிஎல்ஓஸ் வந்து 6,37,00,000 மக்களை போய் சந்திச்சு இந்த ஃபார்மை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அதை ஃபில்அப் பண்ணி 1 மாசத்துல திருப்பி வாங்கணும்னா ஒரு பிஎல்ஓ அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 1000 பேரையாவது மீட் பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பா அவங்களால முடியுமா? அது பிராக்டிக்கலா ஒவ்வொருத்தரோட உட்காந்து இது ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்ப நிறைய பேர் வெளியூர் போயிருப்பாங்க, வீட்டுல இருக்க மாட்டாங்க, காலையில வேலைக்கு போனா நைட்டு வருவாங்க. அந்த நேரத்துல இவங்க போய் ஃபார்மை கொடுக்க போனாங்கன்னா அவங்க வீட்டுல இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொடுங்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய பேர் இதை வாங்க மறுக்கிறாங்க. ஏன்னா நாங்க இதை எப்படி வாங்குறது, நாளைக்கு இதுல ஏதாவது பிரச்சனைனா எங்களை கேள்வி கேட்டுருவாங்களோ. அதே மாதிரி நீங்க 2002 2004 இருக்கிற போட்டோ வந்து நீங்க வந்து அந்த இதுல ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இந்த ஆளை எனக்கு அடையாளமே தெரியல, நீங்க பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்றீங்க, எனக்கு தெரியல, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை, அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அவங்க பயப்படுறாங்க. அப்போ ஃபில்அப் பண்றதுக்கும் அவங்களுக்கு தெரியல. நீங்க தப்பா ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடும். ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க 1 மாசம் வெயிட் பண்ணி டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல உங்க பேர் இல்லையான்னு செக் பண்ணிட்டு, அப்படி உங்க பேர் இல்லைன்னா மறுபடியும் நீங்க போய் அப்ளை பண்ணும். யாரால முடியும்? ஏழை எளிய மக்கள் ஒரு நாளைக்கு அவன் வேலைக்கு போனா தானே அவனுக்கு சாப்பாடு. அவன் வீட்டுல ஒலை எறியணும்னா ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா தானே அவனால முடியும். அப்ப எத்தனை பேர் வாயிலையும் வயிற்றுலையும் நீங்க அடிக்கிறீங்க. நீங்க இப்ப அவன் 2 நாள் லீவை போட்டுட்டு இங்க உட்கார்ந்தானா அந்த 2 நாள் வருமானத்தை நீங்க கொடுப்பீங்களா? தேர்தல் கமிஷன் கொடுக்குமா? ஒன்றிய அரசு கொடுக்குமா? எவ்வளவு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. இருக்கக்கூடிய டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோலை வச்சுக்கிட்டு அதுல வந்து சீர்திருத்தம் பண்றது இஸ் ஈஸியர் வே அவுட்.
ஓகே. அதை விட்டுட்டு நீ மொத்தமா கோடு அழி, நான் ஆரம்பத்துல இருந்து பரோட்டா சாப்பிடுறேன்னு சொல்ற கதையா தானே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு நெருக்கத்துல கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி 1 மந்த்ல இது எந்த அளவுக்கு ஃபீஸிபிள்னே தெரியல. இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வந்து இதை என்ன பண்ண போறாங்க? அனைத்து கட்சி கூட்டம் வந்து திமுக நடத்தியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட் டைம். இது எல்லாத்தையும் உடனடியா வந்து சட்ட ரீதியா மாத்த முடியுமா? இங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க? இதுல வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து நீதிமன்றத்தை அணுகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. திமுக சார்பில் அவங்க வந்து அதற்கான ப்ரொசீஜரையும் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 11ஆம் தேதி போராட்டம் நடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. இதை தாண்டி ஜனநாயக ரீதியாக நீங்க என்ன போராட்டம் பண்ண முடியும் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் நடத்துறாருல, அதுல கூட என்ன சொல்றாரு, ஜென்சி தெருவுக்கு வாங்க, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அஹிம்சை வழியில நீங்க தயவு செஞ்சு போராடுங்க, அப்பதான் வந்து இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்க முடியும்னு. அதுதான் நமக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். ஆனா இன்னைக்கு ஜனநாயகத்துடைய தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டரா இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவா இருக்கட்டும், ஜுடிஷியரியா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாருமே வந்து பாஜகவுடைய கைக்கூலிகளா மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இதுல என்ன பெருசா ரிலீஃப் கிடைக்கும்? எனக்கு பெரிய ஹோப்ஸ் இல்லை. இவங்க வந்து எப்படி எப்போ பீகார்ல நடைமுறைப்படுத்த சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணிட்டாங்களோ அப்பவே நமக்கு தெரியும் மற்ற மாநிலங்கள்லயும் இது வரப்போகுது. இன்னைக்கு 12 மாநிலத்துல அறிவிச்சிட்டாங்க. ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள இந்த சோ கால்டு பார்டர் ஸ்டேட்ஸ், இப்ப பீகார பார்டர் ஸ்டேட்னு சொல்றீங்கல்ல, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்டர் ஸ்டேட்ஸ் இல்லையா, அஸ்ஸாம் பார்டர் ஸ்டேட் இல்லையா, ஏன் அங்கெல்லாம் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஏன் வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ஏன் நடத்த மாட்டேங்கிறாங்க? நேத்து பாருங்க, ஹரியானா தேர்தல்ல எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ராகுல் காந்தி வெளிச்சம் போட்டு காட்டுறாரு, ஆதாரத்தோட முன்வைக்கிறாரு. எங்கேயோ பிரேசில் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாடலோட போட்டோவை பயன்படுத்தி அந்த அம்மாவுடைய போட்டோவை வச்சு 22 முறை 10 பூத்துல அந்த அம்மா கழுவி ஊத்துது நேத்து சோசியல் மீடியால. மோடினா யாருன்னே எனக்கு தெரியாது, என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறீங்களா, இல்ல ஒரு வெளிநாட்டு பெண் வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய பெருமையை வந்து நீங்க உலகம் பூரா பரப்பி வச்சிருக்கீங்க. அப்ப எவ்வளவு முறைகேடுகள் நடக்குது. இதுக்கெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபல்ட் சொல்ல வேண்டியது வந்து யாருடைய கடமை? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தானே. உங்களை நோக்கி தானே ராகுல் காந்தி நேத்து பிரஸ் மீட்ல ஒரு டவுட் என்னன்னா, இப்போ மக்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் மேல என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை வரும்? ஏன்னா சாதாரண மக்கள் இந்த சட்டத்திட்டங்கள் இந்த வரையறைகள்லாம் படிக்க போறது இல்லை. ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை நம்பி தான் மக்கள் அவங்களோட வேலைகளை பாக்குறாங்க. இப்போதான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வியே வருது, எலெக்ஷன் கமிஷன் எதை நம்பி எல்லா மாநிலங்கள்லயும் மக்கள் எப்படி நம்ப முடியும்? அதை மக்களை அவங்க வந்து அவ்வளவு அலட்சியமா நினைக்கிறாங்க. அதுக்கு மக்களும் ஒரு விதத்துல காரணம். 10 வருஷமா இந்த மாதிரி தான் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள்ல ஒரு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து நாள் கணக்கா நம்மளெல்லாம் ஏடிஎம் வாசல்ல நிக்க வச்சாங்கல்ல, அப்பவே உங்களுக்கு கோபம் வந்திருக்கணும்ல. தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிற பேர்ல லட்சக்கணக்குல கோடி கணக்குல இவங்க சொரன்னாங்கல்ல, அப்போவாவது உங்களுக்கு கோபமும் ரோஷமும் வந்திருக்கணும்ல. பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள்லாம் 1 மாச சம்பளத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கலெக்ஷனை போட்டுட்டு இன்னைக்கு அந்த ஃபண்டில் எவ்வளோ தொகை இருக்கு, அதை எதுக்கு பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா அதற்கு உங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போவாவது உங்களுக்கு கோபமும் ரோஷமும் வந்திருக்கும். தொடர்ந்து ராகுல் காந்தி பிரஸ் மீட் வச்சு இந்த மாதிரி ஓட் சோரி நடக்குது அப்படின்னு சொல்றாரு, அப்போவாவது உங்களுக்கு கோபமும் ரோஷமும் வந்திருக்கணும். பொதுமக்களுக்கு அது வரலன்னா அவனுக்கு தைரியம் வரத்தானே செய்யும். இன்னைக்கு கூட பாருங்க, ராகுல் காந்தி வந்து தேர்தல் கமிஷனை தான் கேள்வி கேட்கிறாரு. தேர்தல் கமிஷன் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறாரு. எங்கேயோ இருக்கிற பிரேசிலியன் மாடலோட போட்டோ நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இது சென்ட்ரலைஸ்டா நடக்கிற பூத் லெவல்ல நடக்கக்கூடிய குளறுபடி இல்ல, இது சென்ட்ரலைஸ்டா உட்காந்து எங்கேயோ நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க உட்காந்து பண்றாங்க? உள்நாட்டுல உட்காந்து பண்றாங்களா இல்ல வெளிநாட்டுல உட்காந்து பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி ஆன்லைன்ல மேனிப்புலேஷன் நடக்குதுன்னா எங்க வச்சு நடக்குது? இதை கேள்வி கேட்டு தானே நீங்க ஓட்டர் லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டா ஏன் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டா ஏன் எலெக்ஷன் கமிஷன் அதை கொடுக்க மறுக்குது? எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்றதுக்கு முன்னால விழுந்து அடிச்சுக்கிட்டு வந்து பாஜகவுடைய கிரண் ரிஜிஜு பதில் சொல்றாரு. எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்டா பாஜகவுக்கு ஏன் வலிக்குது? தென்னை மரத்துல தேல் கொட்டினா ஏன் பனை மரத்துல நெறி கட்டுது? அப்போ யாரோட பார்ட்னர்ஸ் இன் கிரைமா செயல்படுறாங்க வெளிப்படையா தெரியுதுல்ல. அப்ப இதெல்லாம் தெரிந்தும் மக்களுக்கு கோபம் வரலன்னா மக்கள் அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதைத்தான் தொடர்ந்து நாம பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாடாவது கொஞ்சம் வந்து கல்வியில் முன்னேறிய மாநிலம்,
இங்க ஒரு அரசியல் புரிதல் இருக்கு. இங்க கூட இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை வந்து சமூக வலைதளங்களையும் பொதுவெளியிலையும் பேசி மக்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்ப இவங்க எவ்வளவு திருட்டுத்தனம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. பீகார் போன்ற மாநிலங்கள்ல, கல்வியில் பின்தங்கிய மாநிலங்கள்ல இந்த புரிதலை ஏற்படுத்த முடியல அவங்களால, எதிர்கட்சிகள்னால. அது கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் இதெல்லாம் பேசினா, இன்னொரு பக்கம் மோடி 65 லட்சம் பெண்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு தேர்தல் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்சதுக்கு அப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதுவே முதல்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து கேள்வி கேட்டிருக்கணும். வெளிப்படையா வெறுப்பு பேச்சு பேசுறாரு. தமிழர்கள் வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு பேசுறாரு. திருடர்கள் அப்படின்னு பேசுறாரு. ஒவ்வொரு அரசு தேர்தல் போதும் இப்படித்தானே பேசுறாரு பிரதமர். அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தது தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையம் நடுநிலையா இருக்கணும்ல. ராகுல் காந்தி பேசினா உடனே ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்ப தெரியுது இல்ல? ஒண்ணுமே பேசாததுக்கே நோட்டீஸ் அனுப்புறாங்கல்ல ராகுல் காந்திக்கும் கார்கே அவர்களுக்கும். ஏன் வந்து மோடி மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நேத்து கூட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போல்ஸ் நடந்திருக்குங்க. நிறைய பேர் வெளியில வந்து ஓட்டர் லிஸ்ட்ல எங்க பேர் இல்லை, எங்களால ஓட்டு போட முடியல அப்படின்னு நிறைய பேர் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க தானே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ரொம்ப சிறப்பா நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க தானே மார்த்தட்டிட்டு இருந்தீங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது தேர்தல் ஆணையம்? ஓகே, இது பீகார்ல. இப்ப தமிழ்நாட்டுல நம்ம கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு போன ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டோம். இங்க வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னாலும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களாலும் அந்த கூட்டணி கட்சிகளாலும் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்டை வாங்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கோர்ட் என்ன பண்ண போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இன்னைக்கு நாட்டுடைய நிலைமை எவ்வளவு அவலமா இருக்குன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிஆர் கவாய் அவர் வந்து மனசாட்சிக்கு உட்பட்டு ரொம்ப நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி அப்படிங்கிறது தெரியும். அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமே அவர் மீது இந்த சங்கி கூட்டம் எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியை காட்டினாங்க, ஷூ எல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படிப்பட்ட பிஆர் கவாய் அவர்கள் வேற ஒரு வழக்குல நேற்று அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிரான ஏதாவது ஒரு வழக்கு இருந்ததுன்னா அது ஏன் பெஞ்சுக்கு வராம பாத்துக்கிறாங்க, இரவோடு இரவாக அதுக்கு வந்து இவங்க அப்பீல் ஃபைல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி வச்சிருக்கிறாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வச்சிருக்கிறாரு. அதிகாரத்துல இருக்கவருக்கே அதான் நிலை. சோ என்ன அவலமான ஒரு நிலைமையில இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சனநாயகத்துடைய எல்லா தூணையும் வந்து இவங்க சிதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது என்னைக்கு கிரம்பிள் ஆகி விழுந்து இது ஒரு சர்வாதிகார நாடை நோக்கி நம்ம அந்த பாதையில தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இதை மாறணும்னா இது வெறும் அரசியல் கட்சிகள் நினைச்சா மட்டும் முடியாது. வெறும் ராகுல் காந்தியோட ஒரு பிரஸ் மீட்னால மட்டும் முடியாது. இதுக்கு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும். நேற்று அவ்வளவு பெரிய ரெவலேஷன்ஸுக்கு ஹரியானா எலெக்ஷன்ல இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு. 1 in 8 votes is fake அப்படிங்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட 12% போதி வாக்குகளை வைத்து ஆட்சியை திருடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆட்சியை திருடி எவ்வளவு சீரியஸான ஒரு அலிகேஷன்ஸ் இது. ஏதாவது ஒரு மீடியா அதை பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணிச்சா? அப்போ மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா அதற்கு மீடியாவில் கொஞ்சம் எத்திக்ஸ் வேணும். கொஞ்சம் ஒரு மீடியா ஒரு ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸோட ஒரு இது போன்ற விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் அல்டிமேட் ஜட்ஜஸ் ஆர் த பீப்புள். இதுல உண்மை இருக்குன்னா மக்கள் தண்டிப்பாங்க. அப்படி தண்டிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் தான் நம்ம கையில இருக்கக்கூடிய ஓட்டுரிமை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஓட்டுரிமையை நமக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, 5 வருஷம் உன்னை நாங்க கவனிக்கிறோம், நீ தப்பு பண்ணேன்னா உனக்கு என் ஓட்டால நான் உனக்கு பதில் சொல்லுவேன். இன்னைக்கு அந்த ஓட்டுரிமையை தானே உங்ககிட்ட இருந்து படிக்க முயற்சி பண்றாங்க. நீ ஓட்டுரிமை இருந்தா தானே நீ என்ன கேள்வி கேட்ப. நீ ஓட்டுரிமை இருந்தா தானே நீ என்ன மாற்ற முடியும். ஓட்டுரிமையே இல்லைன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்துல 1 man equal to 1 vote, 1 vote equal to 1 value ஏன் சொன்னாரு? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய பிரஜையும், அவன் பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், எந்த சாதியை சேர்ந்தவனாக இருக்கட்டும், படிச்சவனா இருக்கட்டும், பாமர மக்களா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், எல்லாருடைய ஓட்டுக்கும் ஒரே வேல்யூ தான். சமூகத்துல சோசியலா அந்த வேல்யூ கிடையாது. ஆனா எலக்ட்ரலி எல்லாருடைய ஓட்டுக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான். அந்த வேல்யூ நமக்கு இருக்கிறதுனால தான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீ வீட்டு வாசலை தேடி வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 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 உரிமை உனக்கு இல்லைன்னு தெரிஞ்சா இங்க இருக்கிற எவனாவது ஒரு அரசியல்வாதி உங்களை மதிப்பானா? இதை மக்கள் யோசிக்கணும். இதோட சீரியஸ்னஸ் என்னங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி மேம். தேங்க்யூ.